அப்படி ஒரு சமயம் லட்சுமணனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிற போது ஒரு ராட்சசி ஊத்தி வந்தாளாம். லட்சுமணேன சஹப்ராத்ரா சந்தேசம் ராட்சசி காச்சிதி ஆஜகாமயத்சயா ஆதுஷூர்பணகாநாம தசத்வீவத்சரட்சதः பகினீ ராமமாதாத்ய ததத்ரிதசோபமம் சிம்ஹோரஸ்தம் மகாபாஹும் பத்மபத்ரநிபேட்சணம் ஆஜானுபாஹும் தீப்தாஸ்யம் அதீவ பிரியதர்சனம் கஜவிக்ராம்பகமனம் ஜடாவந்தயதாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவம் யஜனாம்பிதம் ராமபிந்தீவரஸ்யாமம் கந்தத்ப்ரசதிஷப்ரபம் பபூவேந்திரபமம் திருஷ்ட்வா ராட்சசீ காமமோகிதா. ராவணனுடைய சகோதரி சூர்பணகை லட்சுமணனோட சுவாமி நல்ல சரித்திரம் பேசிட்டு இருக்கிற போது எதிர்ச்சியா வந்தாளுங்கிற. ஆஜகாம எதிர்ச்சியானா அங்கிருந்து கதை மறுபடியும் பிடிச்சுக்கணும்னு நேற்றுக்கே சொன்னேன். இங்கிருந்து மறுபடியும் கதை ஆரம்பிச்சுக்க போறது சூர்பணகை வந்தத்துல இருந்து சுவாமியை வந்து பார்த்தாள். மந்தஹாச முகமும் பத்ம நேத்திரம், கருத்த கேசம், இருந்த நெத்தி, சங்கம் போன்ற கண்டம், விஸ்திருதமான வட்சஸ்தலம், தீர்க்கமான புஜதண்டம், கோதண்டம், மறையுருவி, மாந்தோல், பவித்திர சரணம், வஜ்ராதி ரேகே, சக்கரவர்த்தி சின்னம், கல்யாண காத்திரம், நீலோத்பல காந்தி, நிர்மல மூர்த்தி. இத பார்த்துவிட்டு இப்படி கூட ஒரு பிரபு உண்டா, இவன் மன்மசனா, மன்மசனை பெத்தெடுத்த புண்ணியசாலியா என்று பிரமிச்சு சூர்பணக ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்னார் வால்மீகி. என்ன பண்ணினானா சுவாமியை வந்து கொஞ்சம் மிரட்டினானா வந்த உடனே. என்ன அப்படி மிரட்டி விட்டு ராமனை தூக்கிட்டு போயிடணும்னு இவளுக்கு உத்தேசம். இது ராட்சசால் சஞ்சரிக்கிற தேசம். நீ யாரு ஜட்டி தாபசரூபேன சபாரிய சரசாபதிருதி, தலையில ஜட்ட கையில வில்லு, அந்தந்த பத்னி இந்த சிஷ்யன், இது என்ன ஆசிரமம் ஹாஹூன்னு இப்படி நடபடலா சொல்லிவிட்டு தூக்கிட்டு போயிடணும்னு இப்படி இந்த அங்காடியில முனிசிபாலிட்டி செவ்வொன்னு ஒருவன் அங்க இருந்து இந்த கூட இடம் வச்சிருக்கிறவங்க என்னமா கத்திரிக்காய் கூட இங்க வச்சேன், இங்கே மாம்பழ கூட வச்சேன், அங்க வச்சேன், இங்க வச்சேன்னு 4 கத்திரிக்காய் தூக்கிட்டு போடுவான். அது மாதிரி சுவாமியை வந்து மிரட்டினாள். இப்படி மிரட்டி விட்டு ராமனையே தூக்கிட்டு போயிடணும், பர்த்தாவா பண்ணிடணும்னு. சுவாமி நீ யாருன்னு கேட்டாள். ராவணனுடைய சகோதரின்னு சொன்னாள். சுவாமி தன்னை பத்தி ஏதாவது கொஞ்சம் பரிகாசமா சொல்லுவோமோ, பொய்யா சொல்லுவோமோ, கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்லுவோமோன்னு நினைச்சாள். சுவாமிக்கு பொய் சொல்ல இஷ்டமே இல்லை. அதுலயும் மகர்ஷியுடைய ஆசிரமத்துல ரிஷிவேஷம் பூண்டு இருக்கும் பொழுது பொய்யே சொல்ல இஷ்டம் இல்லை. தத்தோப்பி ஸ்திரீகளிடத்துல பொய்யே சொல்லப்படாதா. ஆகினால சுவாமிக்கு அமிர்தம் ரஹி ராமஸ்ய கதாச்சிதபி சம்மதம் விசேஷேன ஆசிரமஸ்தஸ்ய சமீபே ஸ்திரீஜனஸ்ய சொல்ல இஷ்டம் இல்லையா. அதனால ருஜுவா சொன்னால் தர்மகாமாளாய் காட்டுக்கு வந்திருக்கேன். பிராதாவான பக்தனான லட்சுமணன் பத்னியான சீதையோட வந்திருக்கேன். நீ யாருன்னு கேட்க உடனே தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காள். அவ உடனே சொன்னாள், ராமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன். இது மாதிரி ஒரு புருஷனும் நான் கண்டதில்லை. என் குலம் கோத்திரம் பந்துக்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு மட்டமான ஜாத்தியா இருந்தாலும் மனுஷ ஜாதி மட்டமா வா உசத்தியா இங்க கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு ராமத்வா பூர்வ தரிசனாது சமுபேதாஸ்மி பாவேன புருஷோ